இது தீர்த்தங்கரில் நமக்கு மகாவீரர்னு உறுதியாக சொல்லலாம். ஏன்னா கீழே வந்து சிங்கம் இருக்குது. கண்டிப்பாக 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு நமக்கு வந்து சைவரமலை இருக்கக்கூடிய கல்வெட்டாலையும் வட்டெழுத்து கல்வெட்டு வரகுணபாண்டியன் கல்வெட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட 16 தீர்த்தங்கர் சிலை இருக்குது. அங்கேயும் பார்சுநாதர் எல்லாரோட பதிவும் நம்ம கொடுத்துருக்காரு. அதோடு சேர்ந்து ஐவரமலைக்கு இதுக்கு அதுக்கான இடைவெளி கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே மடத்தூருக்கு அப்புறம் ஐயம்பாளையத்து பக்கம் ஐவரமலை இருக்குது. சாமிநாதபுரங்கிற அது பக்கம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு இடையில இருக்குது. இங்கே சமணம் வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்று தான் இந்த நமக்கு மகாவீரர் சிலை. இதே தான் நமக்கு திருமூர்த்தி மலையில் இருக்குது. திருமூர்த்தி மலையில் மஞ்சள் வீசக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த சிலை தான் இருக்குது. அது புடைப்பு சிற்பமாக இருக்குது. அந்த பாறையில் இருக்குது. ஆனால் அது ஆலோசிக்க வெளியே தெரியாது. நல்லா தெரியுது. ஆனால் இங்கே முகமெல்லாம் செஞ்சிருச்சு, காது மட்டும் இருக்குது. இங்கே இந்த இதயம் பார்த்தீங்கன்னா முழுக்க செஞ்சிருச்சு, கால் மட்டும் இருக்குது, கை இருக்குது. இந்த பக்கம் இந்த ரஜபுத்திரரசு வெண்சாமரம் பூசக்கூடிய அளவு இருக்குது. மேலே வந்து வெண்கொற்ற குடை 3 குடை இருக்குது. அது மட்டும் தெளிவாக தெரியுது. கீழே வந்து இந்த சிங்கம் இருந்ததுக்கான சான்று. இப்போ சிங்கம் தான் நமக்கு சமணம். அது இப்போ யானையாக மாற்றி இந்து சமயத்துக்கு மாற்றிட்டுருக்காங்க. நமக்கு வந்து இந்த சிங்கங்க தான் இந்த சமண சமயத்துக்கான சான்று. 3 அடுக்கு இருக்குது. பக்கத்தில் இடைச்சியம்மன் கோயில் இருக்குது. இடைச்சியம்மன் கோயில் பக்கத்தில் அதுவும் பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பம்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆதிகால சான்று. இப்போ இடைச்சியம்மன் கோயில் சாமிநாதபுரத்துக்கு இடையில் இந்த சிலை இருக்கிறத நம்ம பதிவு பண்ணுவோம். உடுமலை வரலாற்று ஆய்வு நடத்திற்காக சிவகுமார் அருட்செல்வர்.